பிரைஸ் தி லார்ட். இன்று ஞாயிற்றுக்கிழமை நாம் ஜெபிக்க போறது குடும்பங்களுக்காக. ஹல்லேலூயா. தேவன் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பழுகி பெருக செய்து உன்னோட பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12:2 நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கா? முதல்ல குடும்பங்கள் ஒற்றுமையா இருக்காங்களா? எத்தனையோ வீடுகள்ல தனிமையான காரியம் நம்ம பார்க்கிறோம். அப்பா அம்மா தனியா இருப்பாங்க, பிள்ளைகள் தனியா இருக்கும். கேட்டா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க, குடும்ப பிரச்சனைன்னுவாங்க. இந்த மாதிரி பல காரியங்கள் சொல்றாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்கள்ல நம்ம கூட ஒற்றுமை எப்பேற்பட்டதா இருக்கு? அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லைங்க. அநேக குடும்பங்கள்ல விரிசல்கள் உண்டாகி, அநேக பிளவுகளை உண்டாக்கி மொத்தமா சாத்தான் பிரிச்சிடறான். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகள் எப்படி வளர்றாங்கன்னு கவனிங்க. எங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, யார் கூட பேசுறாங்க, பழகுறாங்க, என்ன பாக்குறாங்க. சோ அவங்களுக்கு கேர் பண்ண வேண்டியது பெற்றோரோட ஒரு பெரிய பொறுப்பு. அதே மாதிரி கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், சேம் அதே ப்ராசஸ் தான். என்ன பண்றாங்க, எதை லைக் பண்றாங்க, எப்படி பேசுறாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க. குடும்பத்தோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குடும்பத்துல அநேக பிரச்சனைகள் இல்லாம இல்ல, அநேக பிரச்சனைகள் இருக்கு, இல்லாம கிடையாது. என் குடும்பத்தை இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா அநேக குடும்பங்கள் இதுதான் ஒரு காரணமா அமையுது. அப்புறமா நம்ம அழுது பிரயோஜனம் இல்லாம இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம கடவுள் உண்டாக்குனது பிரச்சனையை நோக்கி நோக்கி நம்ம ஓடிக்கொண்டு அழுது கொண்டு இருக்க இல்ல சகோதரனே, சகோதரியே. தேவன் சொல்றாரு, அவங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சிடணுமா. எதனால அவங்க கவலையெல்லாம் அவர் கேட்கிறாரு தெரியுமா? நீங்க அப்பதான் அமைதியா உங்களோட லைஃப நல்லா லேர்ன் பண்ண முடியும். ஹாப்பியா இருக்கிற உறவினோட நம்ம நல்லா வாழ முடியும். அதனாலதான் ஆண்டவர் அப்படி சொல்றாரு. ஹல்லேலூயா. நீங்க கவலைப்படுறதாலையும் ஒன்னும் ஆக போறது இல்லையா? அதுவும் வேதத்துல எழுதி கொடுத்திருக்காரு. நீ கவலைப்படுறதால சரீரத்துல இருந்து வெயிட்டை இறக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாதுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அவர் மேல வச்சுட்டு நம்மளுக்கு கொடுத்த ஒருவரோட மகிழ்ச்சியா இருப்பது ரொம்ப நலமான காரியமா இருக்கும். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். திருமணம் ஆகி மேக்சிமம் அவங்க மனைவி இப்போ கன்சீவா இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல மனைவிக்கு அவங்களுடைய பொறுப்புகள் பெரிதா இருந்துச்சு. என் கண்ணால் நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு அக்கறையா அந்த அளவுக்கு கேர் பண்ணி ஒரு கணவன்ற உரிமைக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டாரு. ஆனா அதே அப்படியே நெகட்டிவ் திங்ஸ்ன்னு பார்த்தா, கம்பெனி வேலை முடிச்சதுக்கு அப்புறம் நேரா வர ஒரு லேடியை கூட்டு எங்கேயாவது வெளியில போயிடுவாரு. ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது யோசிச்சு பாருங்க. இதை நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியுமா? அந்த மனைவிக்கு இந்த காரியம் தெரிஞ்சா அந்த பெண் எவ்வளவு வேதனைப்படுவாங்க. நம்ம மேல அந்த கணவன் காட்ட அன்பு எல்லாம் போய் மாறி தெரிஞ்சிடும். ஒரு மனுஷன் தவறு செய்யும் பொழுது அவனுடைய தவறை மட்டும்தான் நம்ம பார்ப்போமே தவிர செய்த நன்மைகள் எதுவும் நம்ம நினைவிலேயே இருக்காது. ஹல்லேலூயா. அவர் தப்பு செஞ்சுட்டாரு, எனக்கு துரோகம் செஞ்சுட்டாரு, இவங்க எனக்கு இது மாதிரி பண்ணிட்டாங்க, இது மாதிரி செஞ்சுட்டாங்க. சோ அந்த பாரம் அவங்களுக்குள்ள அந்த ஒரு சின்ன ஒரு விரிசலை உண்டாக்கி குடும்பத்தை உடையக்கூடிய பொல்லாத காரியங்கள் உலகத்துல நடக்குது. என் சகோதரனே, சகோதரியே, குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இந்த நாளின் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். யார் குடும்பத்துல எவ்வளவு வேதனைகள் இருக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், பிளவுகள் இருக்கலாம், எல்லாவற்றையும் இயேசுவ பாதத்துல வைச்சிருங்க. உங்க குடும்பத்துக்குள்ள ஒற்றுமைக்காக, மகிழ்ச்சிக்காக அந்த நேரத்துல நம்ம தேவனோடு மன்றாடி ஜெபிக்க போறோம். என்னோடு செஞ்சு ஜெபம் செய்றீங்களா? அன்பு நிறைந்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளில் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை தகப்பனே, கட்டுகிற ஸ்திரீக்களை உண்டாக்குங்க, கைகள் இடித்து போடும் ஸ்திரீக்களை அப்புறப்படுத்துங்க. அந்த பொல்லாத கிரியை எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. குடும்பங்கள் கட்டப்படணும், இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படணும். கண்ணீரோ, காயங்களோ, வேதனை எல்லாம் மாற்றுங்க. குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். குடும்பத்துடைய கண்ணீர், வேதனை, எவ்வளவு காரியங்கள் இருக்கலாம். வறுமை, எங்க வீட்டுல ஒரே வறுமையா இருக்கு, நிம்மதியே இல்ல, கண்ணீர் மட்டும்தான் சொல்லி எவ்வளவு வேதனைகள் இருக்கலாம். பிள்ளைகள் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி வேதனையோடு இருக்கலாம். பெற்றோர்களோ அநேக சண்டைகள், சச்சரவுகள் இருக்கலாம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவங்க கண்ணீர் எல்லாம் துடைத்து அவங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டி விரும்பி கேட்கிறோம். அப்பா, உம்முடைய அன்பும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய பரிசுத்தமும் ஒவ்வொரு குடும்பங்களையும் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். தேவன் தாமே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்திலும்
சமாதானத்தையும் சந்தோஷத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். God bless you. ஆமேன்.